Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Praise வேதாகம கேள்வி மற்றும் பதில். தானியேல் அதிகாரம் 8. கேள்வி 21. 4 கொம்புகளில் ஒன்றிலிருந்து எது புறப்பட்டு பெரிதாயிற்று? பதில். சின்னதான ஒரு கொம்பு. கேள்வி 22. சின்ன கொம்பு புறப்பட்டு எப்படி பெரிதாயிற்று? பதில். தெற்கும் கிழக்குக்கும் எதிராகவும் சிங்காரமான தேசத்துக்கு நேராகவும் மிகவும் பெரிதாயிற்று. கேள்வி 23. சின்னதான ஒரு கொம்பு எங்கு வளர்ந்தது? பதில். வானத்தின் சேனை பரியந்தம். கேள்வி 24. சின்ன கொம்பின் சேனை எதை பூமியிலே விழ பண்ணி மிதித்தது? பதில். நட்சத்திரங்களில் சிலவற்றை. கேள்வி 25. சின்ன கொம்பு எங்கு தன்னை உயர்த்தியது? பதில். சேனையினுடைய அதிபதி பரியந்தம். கேள்வி 26. சின்ன கொம்பு எதை சேனையினுடைய அதிபதியிடமிருந்து நீக்கிற்று? பதில். அன்றாட பலியே. கேள்வி 27. சின்ன கொம்பு சேனையினுடைய அதிபதியிடமிருந்து தள்ளுண்டது எது? பதில். பரிசுத்த ஸ்தானம். கேள்வி 28. எது நிமித்தம் அன்றாட பலியோடு கூட சேனையும் சின்னதான கொம்பு ஒப்பு கொடுக்கப்பட்டது? பதில். பாதகத்து நிமித்தம். கேள்வி 29. சின்னதான ஒரு கொம்பு எதை தரையில் தள்ளி கிரியை செய்து அனுகூலமடைந்தது? பதில். சத்தியத்தை. கேள்வி 30. தரிசனத்திலே தானியேல் யார் பேசக் கேட்டான்? பதில். பரிசுத்தவானாகிய ஒருவன். கேள்வி 31. அன்றாட பலியை குறித்தும் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். யார் யாரிடம் கேட்டது? பதில். தானியேலிடம் பேசின பரிசுத்தவானிடத்தில் வேறொரு பரிசுத்தவான். கேள்வி 32. தானியேல் கண்ட தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும்? பதில். 2300 இராப்பகல் செல்லும் வரைக்கும். கேள்வி 33. தானியேல் கண்ட தரிசனம் 2300 இராப்பகல் சென்ற பிறகு என்னவாகும்? பதில். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். கேள்வி 34. தானியேல் தரிசனத்தின் பொருளை அறிய வகை தேடுகையில் யார் தானியேலுக்கு எதிராக நின்றது? பதில். மனுஷ சாயலான ஒருவன். கேள்வி 35. மனுஷ சாயலான ஒருவன் யாரை கூப்பிட்டு தரிசனத்தை விளங்க பண்ணு என்று கூறினார்? பதில். காபிரியேல். கேள்வி 36. மனுஷ சாயலான ஒருவன் எதன் மத்தியிலே காபிரியேலை கூப்பிட்டான்?
அது மனுஷ சத்தமாயிருந்தது. பதில் ஊலாயின் மத்தியில். கேள்வி 37. மனுபுத்திரனே கவனி, இந்த தரிசனம் முடிவு காலத்துக்கு அடுத்தது என்றான். இது யார் யாரிடம் கூறியது? பதில் காபிரியேல் தானியேலிடம். கேள்வி 38. யார் வருகையில் தானியேல் திடுக்கிட்டு முகம் குப்புற கிடந்து அயர்ந்த நித்திரை கொண்டான்? பதில் காபிரியேல். கேள்வி 39. காபிரியேல் யாரை தொட்டு காலூன்றி நிற்கும்படி செய்தார்? பதில் தானியேல். கேள்வி 40. எப்போது சம்பவிப்பதை உனக்கு தெரிவிப்பேன் என்று காபிரியேல் கூறினார்? பதில் கோபத்தின் முடிவு காலத்தில். கேள்வி 41. கோபத்தின் முடிவு காலம் எப்போது வரும்? பதில் குறிக்கப்பட்ட முடிவு காலத்துக்கு அடுத்து. கேள்வி 42. 2 கொம்புள்ள ஆட்டுக்கடா எதை குறிக்கிறது? பதில் மேதியா பெர்சியா தேசங்களின் ராஜாக்கள். நன்றி நண்பர்களே. இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது. So, stay tuned and keep shining with Tiny Shine Drops. Please like, subscribe, and share God's Word.